மிக்க இந்த நாளை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். இந்த நிகழ்விலே பிரதம விருந்தினராக செங்கலடிப்பட்டி பிரதேச செயலாளர் திரு யு உதய ஸ்ரீதர் அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக திருக்கேசரம் சிவனருள் இல்லம் லண்டன் கிளையின் தலைவராயிருக்கின்ற டாக்டர் நமச்சிவாயம் ஐயா அவர்கள் லண்டனிலே இருந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இங்கு வந்திருக்கின்றார். இவர்களோடு இணைந்ததாக பிரதேச செயலகத்தின் உதவி ஏடிபி கங்காதரன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த உங்களுடைய பகுதி கிராம சேவை உத்தியோகத்தர் திருவாளர் ஸ்ரீ அஜயராஜா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தை வார வழிபாட்டு மன்றத்தின் தலைவர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கிளிநொச்சி மன்றத்து தலைவர் மன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். புதுக்குடியிருப்பு வார வழிபாட்டு மன்றத்து உறுப்பினர்கள் தலைவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பகுதி மக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வரவேற்றி வணக்கத்தை இந்த கிணறுகளை அமைக்கின்ற பணிகளை களுவாஞ்சிகுடி சக்தி இல்லமும் வார வழிபாட்டு மன்றமும் பொறுப்பேற்று நடத்தி இருந்தாலும் கூட அவற்றிற்கான நிதி உதவியினை ஆலோசனைகளையும் வழங்கியவர்கள் லண்டனிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம், அதாவது சர்வமன்ற மன்றம் UK உறுப்பினர்களும், சிவனருள் இல்லம் திருக்கேஸ்வரன் சிவனருள் இல்லம் லண்டன் கிளையினரும், ஏனைய பல உறுப்பினர்களும், பட்ஸ் என்ற நிறுவனத்தின் உறுப்பினர்களும், அன்புநெறி சகோதரர்கள் கலிபோர்னியாவில் அமெரிக்காவில் இருந்து அன்புநெறி சகோதரர்களும் பல நிதி உதவியினை வழங்கி இந்த கிணற்றினை இந்த மக்களுக்காக அமைத்துக் கொடுக்குமாறு எங்களை கேட்டுக் கொண்டார்கள். அவர்களுடைய கோரிக்கையினை நிறைவேற்றிக்கொண்டு ஆத்மீக பணியிலே மூலமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற களுவாஞ்சிகுடி வார வழிபாட்டு மன்ற உறுப்பினர்கள் முன்வந்து இந்த கிணற்றினை அமைத்து முடித்திருக்கின்றார்கள். 32 கிணறுகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றைக்கான வாரிகள் ஒவ்வொன்று கையளிப்பதன் மூலம் அவர்களிடத்தில் அந்த கிணறுகளை நாங்கள் பாரம் கொடுக்கிறோம் அதை கொள்ள வேண்டும். மக்கள் இந்த நாட்டிலே இருந்து புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் தங்களை இந்த நாட்டை விட்டு சென்று விட்டாலும் இந்த நாட்டிலே உள்ள மக்களை பற்றி, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு வழிகளிலே அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலேதான் இந்த மக்கள், இந்த கிராமத்து மக்களுக்கு இது 2வது பெரிய திட்டம் என்று நினைக்கின்றேன். இதற்கு முதல் நாங்கள் வார வழிபாட்டு மன்றத்தினர் வந்து உடல் உணவு பொருட்களை வழங்கியிருந்தோம். இதை அவர்களுக்கு அவசிய தேவை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான பொருளிலே நீர் ஒன்று, சுவாசம், அதுக்கு அடுத்தது நீர் தான், அதுக்கு அடுத்ததுதான் உணவு. குடிப்பதற்கோ சமைப்பதற்கோ எதுவும் பயிர்களை வளர்ப்பதற்கோ எதுவுக்கும் நீர் முக்கியமானது. இப்பொழுது ஒவ்வொரு மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த கிணறுகளை கட்டி அவற்றிலே இருந்து நீரை பருக வேண்டும் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான நிதி உதவி செய்த UK சர்வமன்ற உறுப்பினர்களுக்கும், அமெரிக்காவை சேர்ந்த அன்புநெறி சகோதரர்கள் மன்றத்தினருக்கும், திருக்கேஸ்வர
சிவனரி மன்றத்தினருக்கும் இந்த மக்களின் சார்பாக நான் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய உதவியினால் இந்த கிணறுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது. அவற்றினை எடுத்து அவற்றினை பயன்படுத்தி உங்கள் வாழ்வதை நீங்கள் வளம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். நீண்ட நேரமாக நான் பேச விரும்பவில்லை. வரவேற்புரையை நடத்துவதற்காக இந்த களுவாஞ்சூர் சக்தி இல்லத்தில் பொருளாளராகவும் மாறுபடி பட்டு மன்றத்தின் பொருளாளராகவும் இந்த கிணறுகள் அமைப்பதற்கு தன்னை பூரணமாக அர்ப்பணித்து அவருடைய பெரும் முயற்சியினால்தான் இந்த கிணறுகள் எல்லாம் நிறுவப்பட்டது. அடிக்கடி அவர் ஓடி வந்து உங்களை பார்த்து உங்களோடு கரைத்து இந்த வேலையை விரைவாக செய்து இந்த நிகழ்வையும் எல்லாம் ஒழுங்கு கொண்டவர் அவர்தான். அவர் வந்து இந்த வரவேற்புரையை நிகழ்த்தும்